வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம 3 வகை குருமா ரெசிபி பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி உள்ள 3 குருமா ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல வெங்காயம் மட்டும் வச்சு செய்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 5 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஏன்னா நம்ம வெங்காயம் எந்த அளவு போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சும்மா வதக்க மட்டும்தான் போகிறோம். அதற்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணும்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அது பாட்டுக்கு நம்ம வதக்கிறதுக்கு சரியாக இருக்கும். மூடி போட்டு அதை வதக்கி எடுங்க. அப்பப்போ மூடி திறந்து விட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. அது பச்சை வாடையும் போயிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிடுவோம். 2 டீஸ்பூன் அளவு வத்தத்தூள் சேர்த்துருக்கேன். தனி வத்தத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். வத்தப்பொடி பச்சை வாடை போனால் இறக்கணுன்னே நம்மளோட வெங்காய குருமா ரெடி ஆச்சு. இப்போ உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்த்துருவோம். உருளைக்கிழங்குக்கு 3/4 அளவு தண்ணி இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். இதில் 2-3 உப்புக்கல் சேர்த்துக்கலாம். அதுனா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், நல்லா குழையும் வெந்துடும். இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 8 நிமிஷம் போதும் வச்சு எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ஆறுனதும் நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்துகிட்டு நம்ம கைகளாலேயே நல்லா மசிச்சு விடுவோம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மசித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை காய வச்சு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் இப்போ பாதி வதங்கிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு வத்தத்தூள் சேர்த்துருக்கேன். தனி வத்தத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இல்லாட்டினா வத்தப்பொடி அடியில் போய் ஒட்டிடும், கருகிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம உதுத்து எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கிடுவோம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அந்த வத்தப்பொடி பச்சை வாடை போகணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், டக்குன்னு ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம கடலை மாவோ இல்லை பொரிகடலை மாவோ சேர்க்கணுன்றது இல்லை. இதோட திக்னஸ்ஸே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கு சூப்பரான சைடிஷ் இது. நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடலை மாவு குருமா பார்க்கலாம். இதுவே ரொம்பவே ஈஸியான குருமா இது. இப்போ கடாயை காய வச்சுருக்கேன். கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்போடு சேர்த்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கணும்னு இல்லை, பாதி வதங்கி இருந்தாலே போதும். 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ கடலை மாவு லேசாக கொதி வந்துக்கிட்டு இருக்குது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இது காணாது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கிடுவோம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுனால அதுக்குள்ளே இறுகி வந்துருச்சு பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் சரியாக இருக்கும். இது ரொம்ப கம்மியாக இருக்குது தண்ணி. நம்ம 2 டீஸ்பூன் கடலை மாவு தான் சேர்த்தோம், அதுக்கே இந்த அளவு குருமா வந்துருச்சு. கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, காயத்தூள் இது எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போதும் போடலாம். அதில் நல்லா கொதி வந்து பச்சை வாடை போனதும் இறக்கிட்டோம்னா நம்மளோட கடலை மாவு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ரொம்பவே ஈஸியான சூப்பரான 3 குருமாவும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.